பீன்ஸ் பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி பீன்ஸ் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பீன்ஸையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸை நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, 2 துண்டு தேங்காய், 3 வரமிளகா, இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி.